நமக்கு 197வது எபிசோட்ல பேரலாம் எல்லாரும் அந்த கப்பலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டே இது வானத்துல இருந்து வந்துச்சாமாடா, இது கோஸ்ட் ஷிப்பான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசுறாங்க. டே ஒரு மெம்பர் கூட அந்த கப்பல் இல்லையாமாடா, அப்பனா உண்மையிலே இது பேய் கப்பல் தான் சொல்லிட்டு பயந்து இருக்காங்க. அந்த இடத்துக்கு வருதுக்கே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே அங்க போகல, சிகரெட் அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த ரூம்ல போய் பார்க்கல, தங்கம்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அவனுங்க. என்னது மலை மாதிரி தங்கமான்னு சொல்லிட்டு, தங்கம் ஒன்னும் புது தங்கம்லாம் இல்லடா, பழைய தங்கம்டா, அதெல்லாம் ரொம்ப ரேரான பொருள்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பனா கண்டிப்பா இது கோஸ்ட் ஷிப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு சபிக்கப்பட்ட ஷிப்பா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு மிரளுதானுங்க. இதுல ஒரு பக்கம் எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இது என்ன மாதிரிடா ஷிப்பு, என்னடா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா யூனிட் எல்லாத்தையும் எல்லா பக்கமும் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு பக்கம் சாஞ்சியும் மேல போய் ஒளிஞ்சிருக்கான். அவன் வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம எல்லாத்தையும் முதல்ல ஒன்னா கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டு சாஞ்சி யோசிச்சுட்டு கேப்டன் நம்மளோட அடுத்தவும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாக்குறான். அங்க என்னன்னு பார்த்தா கேப்டன் படுத்தே தூங்கிட்டான். எமர்ஜென்சி ஆர்டர்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் விடியுது. ஒரு வழியா மேரி கப்பலை தரதரன்னு எடுத்துட்டு வராங்க சங்கிலி போட்டு. 88க்கு இதை எடுத்துட்டு போங்கடா, அங்க வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாரு கமாண்டர். சடனா ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்க வரான். சார் ஒருத்தவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க சார், சி கேட்டை திறக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ரொம்ப அர்ஜென்சின்னு சொல்றாங்கன்னு சொல்றான். என்னடா அர்ஜென்சின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இருக்கதான் சொன்னேன், ஆனா அவனுக்கு எமர்ஜென்சின்னு சொல்றாங்கன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அதுல பேசுறது வரை போட்டு கட்டுறாங்க. சார் நாங்களும் ரொம்ப எமர்ஜென்சியா வந்திருக்கோம், எங்க கப்பல் ஏகப்பட்டனா அடிபட்டு கிடக்கு, இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் யாருமே விட முடியாடா, ஏன்னா பைரட்ஸ் வந்து அந்த ஃபோர்ட்ரஸ்ல வந்து ஒளிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம திறந்தோம்னா ஏகப்பட்ட ஆபத்து வந்துரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வெளியில இருக்க கப்பலை உள்ள வர விட முடியாது, அதுவும் பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கமாண்டர் கேட்டை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. என்ட்ரியை பெர்மிட் பண்ணுங்க, அது மாதிரி அவங்களுக்கு மெடிக்கல் டீமையும் கொடுங்கன்னு சொல்றாரு கமாண்டர். சரின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு போறான். அவர் சொல்றாரு, டே கிராண்ட் லைன்ல அடிபட்டு வருதவங்க திரும்பி அவங்களை சரி பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வழி எடுக்கணும் உனக்கு தெரியாததான் சொல்லிட்டு கேட்கறாம. சார் அந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு தெரியதான் தெரியுது, ஆனாலும் சொல்ல ஆரம்பிக்கான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் ரொம்ப நெருப்பு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கேன். எனக்கே ஒன்னும் புரியல, எதுக்கு இவனுங்க நேவரான்குள்ள வந்தானுங்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அது லூஃபியோட போட்டோவும் நம்ம ஜோரோட போட்டோவும் தான் போட்டிருக்கு. ஷிப் வருதுன்னு சொல்லிட்டு நேவியாளர்கள்லாம் கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கான இந்த ஷிப்பை தூக்கிட்டு வராங்க. இதுல ஒரு பக்கம் ஜோரோ அவன் பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து போய்கிட்டு இருக்கான். எங்கடா வந்திருக்கேன் நான் இதோட தொலைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு எங்க இல்லாம சுத்திட்டு வாரான். ஆனா நாமியோ பயந்து ஒளிஞ்சிட்டு வாரா. இந்த போட்டோஸோட நான் லே அவுட் எடுத்து படிக்கணும், அப்பதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கா. உழைக்கணும்னு சொல்லிட்டு சுத்தி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கா. அவனுங்கெல்லாம் எங்கடா போனோம்னு சொல்லிட்டு சடனா வெளியே வாரா. இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம எங்க தாண்டா வந்து மாட்டோம்னு சொல்லிட்டு முழிக்கிறா. கப்பலை வர காணோம், கப்பல் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காவா. என் தங்கம்லாம் என் கப்பல்ல இருந்துச்சடான்னு சொல்லிட்டு தங்கம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. அப்படி வருத்தப்பட்டு உட்கார்தாவா. அப்படி பாக்குறா, டே பேட்டில் ஷிப் வர இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அடிபட்ட எல்லாத்தையும் இங்கதான் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஷிப் இங்கதான் இருக்குன்னா இந்த இடம் வந்து அப்படியே வந்து ஓபன் சீயை வந்து கனெக்ட் பண்ணும், அப்பனா நம்மளால வெளியே போக முடியும் சொல்லிட்டு நாமி கண்டுபிடிக்கிறா. சரி அப்ப நம்ம ஆளாம்ட்டே கேதர் பண்றோம், மேரி கப்பலை கண்டுபிடிக்கிறோம், இங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கோம், இதாண்டா பிளான் சொல்றாவா. கேதர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இதுல ஒரு பக்கம் ரெண்டு பேரும் பின்னாட்டு இருந்து வரானுங்க. சடனா கதவை திறக்கானுங்க. நாமி ஷாக் ஆகுறா. போர்ட்ரஸ்ல அப்படி என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். மேடம் இந்த கிச்சனுக்கு வழி தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. அவனுங்க பார்த்தா அவனுங்களே புதுசுன்னு நினைக்கேன். எனக்கு வழி தெரியும் சொல்றாவா. இல்ல மேடம் நாங்க புதுசா வந்திருக்கோம், எங்களுக்கு வழி சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. புதுசா வந்த ரெண்டு செஃப்னு நினைக்கேன். அவனுங்க சொல்றா, என்னை மன்னிச்சிருக்க, நான் இங்க தொலைஞ்சிட்டேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. 5 வருஷமானு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காவா. எங்களை வேணா கிச்சனுக்கு கூட்டு போக முடியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹெல்ப் கேட்க முடியாது, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க அப்ப நோ சொன்னோம்னா இவனுக்கு என்ன செய்வானுங்கன்னு சொல்லி நாம யோசிக்கிறா. நாங்க வேற மெரியா ஜூஸ்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்றாங்க. பார்த்தா இருக்கையில அதான் டாப் ஹெட் குவார்டர்ஸ். அவங்கட நான் உங்களுக்கு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கே வழி தெரியாம கூட்டு போய்கிட்டு இருக்கா. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படி நாமி கேட்டுக்கிட்டே போறா. நாங்கெல்லாம் நல்ல குக்கு, அதனால நாங்க இங்க வந்திருக்கோம், இங்க நல்ல யாருன்னு நாங்க காட்ட போறோம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க வந்து ஹெட் செஃப் பொசிஷன் எடுக்க தான் நாங்க வந்திருக்கோம், நாங்க யாருன்னு காட்ட போறோம், நாங்க வேற லெவல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே நார்மலா தான் சமைப்பானுங்க, நாங்க சமைக்கிறதுல வேற லெவல் பண்ண போறோம், அதைத்தான் இவங்களுக்கு காட்ட போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் நாமி. இதான் லெஜெண்டரி குக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போங்க, இதுல ரைட் எடுங்க லெஃப்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஒன்னா சொல்றா. அங்கிட்டு போனீங்கன்னா கிச்சன் வந்துருன்னு சொல்றா. வழியை சொல்றா. வந்துட்டு அப்படி ஷாக் ஆகுறானுங்க, எங்க பொண்ணுன்னு தெரியல. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அங்க இருக்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு நிக்கிறாவா. கோஸ்ட் ஷிப்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது முகிவரோட கப்பல் தான்டா. இது நம்ம கேப்டன் கமாண்டர் வந்து சீக்ரெட் மிஷனா வச்சிருக்க சொல்லியிருக்காரு, அதனால யாருக்கு தெரியாத மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பைரட் கண்டர் ஸ்வாட்ஸ்மேன் இருக்கானா, அவன் 3 ஸ்வாட் வரை யூஸ் பண்ணுவானா, அவன் ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்கதான் வாரான் சோரோ. அவனை கிராஸ் பண்ணி போயிட்டானுங்க. சடனா கம்பத்துக்கு தடல் அடிக்க ஆவா. டே இவ்வளவு ஓப்பனா உன எவன்டா வர சொன்னான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. யாராதுன்னு சொல்லிட்டு சடனா திரும்புறான். அவன் அடே நீயான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் சோரோ. ஓட கூடுன்னு சொல்லிட்டு வேங்குறான் நாமி. டே எது பிரச்சனையும் பண்ணாம அமைதியாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. ஏ ஜோரோ சீக்கிரம் வந்து ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா சோட வாங்கிட்டு ஏதோ ஒரு கதவை திறந்துட்டு வெளியே போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஒளியணும், நம்ம ஸ்ட்ரெயிட்டா சண்டை போட்டு இங்க தப்பிச்சு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்திருக்கிறது
வந்து நேவி பேஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஒரு பக்கம் மேரி வேற தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ரொம்ப கத்தாத ஆமா இங்க பாரு சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நம்ம எங்க வந்து மாட்டுக்குன்னே தெரியாம வீவ பாரு அதை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இதுல ஒரு பக்கம் சோட வேற 3 அங்க வச்சுட்டாவா. என்னன்னு பார்த்தா எடுக்கவே முடியல, அது கீழே வேற விழுந்துருச்சு. உனக்கே டைரக்ஷன் பார்க்க தெரியாத ஒழுங்கு முறையாத இங்க இரு, நாளால எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா ஒருத்தன் வாரான், அங்க என்ன வேலை பாத்துக்கிட்டு சொல்லிட்டு கத்துறாவன். திரும்புறாவா ஒழுங்கு முறையாத கிளீனிங் வேலையை பாரு, இப்பெல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு கத்துறாவன். சரி சார் என் வேலை நான் கரெக்டா பாக்கன்னு சொல்றான். நாமி இந்த கோஸ்ட் ஷிப்பை பத்தி தான் பேசிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் சாஞ்சி அங்கதான் ஒளிஞ்சு நிக்கான். லூஃபியும் சாஞ்சி ஒன்னா இருக்கானுங்க. டைனிங் ஹால் போவோம் பசிக்குன்னு சொல்றான். டே சும்மாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. டே என் காலை விடுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. என்ன பார்த்தா நான் சாப்பிட போறேன்னு சொல்றான். சாஞ்சி மேலே ஏறி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா போகவே விட மாட்டேக்கான். சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு 2 போலீஸ் ஆபீசர் வராங்க. ஆனா அங்க இல்லாத மாதிரி மறைச்சிக்கிட்டானுங்க. மாட்டிக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனையாரு, நீ கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா லூஃபியும் சாஞ்சியும் சேர்ந்து ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டானுங்க. உன்னை சாஞ்சி மேல பாக்குறான். ஒரு செஃபோட ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டு போய் செஃப் மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இனிமேல் நம்மள யாரும் பிடிக்க போறதில்ல, நம்ம யூனிஃபார்ம்ல வந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்காம. இங்க மனமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. தான் கிச்சனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க செஃப்லாம் பேசுறாங்க. டே இந்த 2 பிரதர்ஸ் வராங்கடா, அவங்க உங்களே வேற அளவு பண்ணுவானுங்களாம், அவங்களுக்கு எல்லாம் கருணே கட்டாதீங்கடா, அவங்க இங்க யாரும் டாப் ஆக கூடாது, நம்ம தான் டாப் ஆகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் லூஃபி பசிக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் டே அங்க ஏகப்பட்டது சமைக்கங்க, சத்தம் கட்டாம இருந்து சொல்றான். எனக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு போறான். சடனா சாப்பாடுன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். யாரா இவனுன்னு சொல்லிட்டு மிரளுதாங்க. உடனே ஒருத்த கேட்கான், டே நீங்க தான் மூரே பிரதர்ஸான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் சொல்லிட்டு முழிக்கிறான் லூஃபி. ஒரு பக்கம் சாஞ்சி வேற பாக்கான். சரி சண்டை இழுத்து விட்டான்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். அப்ப மெரியா ஜூஸ்ல இருந்து வந்தவனுக்கு நீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க வேலை பார்க்க தானடா நீங்க வந்திருக்கீங்க, அப்ப வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரகண்டா ஒன்னொன்னா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வேற யாரோ நினைச்சு நம்மள பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் சாஞ்சி. ஒரு பக்கம் எங்களுக்கு கூட கம்ப்ளைண்ட் பண்றீங்க, தேவையில்லாம இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். சடனா அந்த பொண்ணு வந்து முட்டான்னு சொல்ல ஆரம்பிக்கா. மெரியா ஜூஸ்ல உள்ள பெரிய தலைங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தவங்கடா, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஆரம்பிக்கா. அவளே 2 கையில சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அப்படியே சொல்லிட்டு நீங்க அங்க எப்படி இருந்தீங்களா, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப புனிதமான இடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கிச்சன் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாவா. எனக்கு தெரியாம எந்த வேலையும் இங்க நடக்கூடாது, நான் சொல்ற வரை நீங்க எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. இருக்க 1000 பேருக்கு நான் சிறப்பான சாப்பாடு கொடுக்கணும், எல்லாருக்கும் எனர்ஜியா இருக்கணும், அவங்க வயிறை நான் ஃபில்ல பண்ணணும், இதுதான் என்னோட வேலையா இருக்கு, அது மட்டும் தான் என்னோட போக்கஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா தூக்கி வீசுனா வேறவளா இருக்கு. ஆனா சாஞ்சி வேறவளா போய்கிட்டு இருக்காங்க. என்னைக்குமே நல்ல சாப்பாடு நம்ம மனசுல இருந்து செஞ்சா மட்டும்தான்டா வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே நம்மள சிகரெட்டை பிடிச்சி நின்னுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. உண்மையான குக்கிங் என்ன நீ சொல்லித்தர போற அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நான் அப்படி ஒன்னும் டிராமாவெல்லாம் ஒன்னும் கிரியேட் பண்ண விரும்பல, என்னோட கர்வத்தை பத்தி நான் உண்மையை உன்ட்ட சொல்ல வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நல்லா ஸ்கில்ஃபுல்லா நீ நல்லா சமைக்கலனா அந்த நேவரில் நீ ஒரு குக்காவே இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த சவுண்ட் வந்து நல்லா சேலஞ்சிங்கா இருக்கு, எனக்கு இது தேவைன்னு சொல்றான் சாஞ்சி. வந்த வேலை என்னன்னே தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆனா பார்த்தா சாஞ்சி சமைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா சடனா அங்க இருக்க சாப்பாடு தான் காமிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு குக்கு 100 பேருக்கு சமைக்கணும், நீ எப்படி சமைச்சாலும் சரிதான், ஆனா நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா இங்க என்ன நடக்குனே தெரியல, ஆனா அந்த சவுண்ட் உண்மையிலே என்ஜாய்மெண்டா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. சரி நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கன்னு சொல்றான். ஒரு பக்கம் நான் ஒருத்தன ஏகப்பட்ட சாப்பாடுலாம் சமைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சாஞ்சி அவன் பாட்டுக்கு பாத்துக்கிட்டே இருக்கான். இவன் எடுத்தோடனே தோத்துட்டானா, எதுவுமே பண்ண மாட்டேங்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா செய்ய ஆரம்பிக்க 100 பேருக்கு சமைச்சு முடிச்சு செஞ்சு முடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இது பாக்கே சூப்பரா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. இதெல்லாம் நல்லா சுறா மாதிரி வேகமா செய்வோம்டா, பாஞ்சு செய்வோம் அப்படி இப்படின்னு ஒன்னொன்னா செய்யறானுங்க. சடனா பார்த்தா சாஞ்சி ஆரம்பிக்கான். யாரா நீங்க கோமாளி, ஏன்டா சாப்பாடு இவ்வளவு வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சடனா பார்த்தா சாஞ்சி செய்ய ஆரம்பிக்கான். அப்படி ஷார்க் பீஸ வந்து சோப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் துண்டு ஆக்கிட்டான். அதுல இருக்க முள்ள கூட விட மாட்டுக்காம. சாப்பாடுல என்னைக்குமே வேஸ்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்றான், ஒண்ணு செய்யறான். நம்மளால சொல்லவா வேணும், எல்லாத்தையும் சாஸ் கீஸ்லாம் வச்சு கறி எல்லாம் பொறிச்சு அள்ளுதான். டேய் ஒரு சாப்பாடு ப்ரிப்பரேஷனா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சோப் பண்ணி காட்டுறான். அந்த பொண்ணே மிரண்டு பாக்குறா. சமைக்கிறவனும் மிரண்டு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆடனா செஞ்சு முடிச்சு காட்டுறான். நம்மளால ஒத்தால நின்னு மொத்த பேருக்கு செஞ்சு முடிச்சிட்டான். பேட்டில் ஃபீல்ட்ல என்னைக்குமே வந்து டேஸ்ட் நல்லா இருக்கணும்டா, என்னைக்கும் ஒஸ்டா இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. 10,000 ரூபாய்க்கு சமைக்கியோ 5,000 ரூபாய்க்கு சமைக்கியோடா, ஆனா சமைக்கிற பொருளை என்னைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாடா, அதான்டா ஒரு குக்கோட வேலையே, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. என்னோட மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருக்கான். உடனே சாப்பிட்டு பாக்குறானுங்க, சாப்பிட்டுட்டு மிரண்டானுங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டே இங்க நாங்க ஜூசி பார்ட் தாண்டா செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், இங்க ஒரு சோல்ஜருக்கும் நாங்க எந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான். இங்க ஒரு பக்கம் பார்த்து ஒரு சத்தம் வருது, 91, 92, 82 சொல்லிட்டு. என்னடா சத்தம் சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க இருக்க சாப்பாடு அப்படியே லூஃபி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு சாயிரான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாஞ்சு வாரா. என்னாச்சு
என்னாச்சு உனக்கு இது வயிறு வலிக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இந்த சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன், சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வா போலான்னு சொல்றான் சாஞ்சி. சாப்பாடு தந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் உன்னை சாஞ்சி சொல்றான், என்னைக்குமே அழகான பொண்ணு நான் சண்டை இழுக்க போதுல, see you பாய்ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு நில்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சொல்றா எங்க போகலான்னு பாக்குறேன், நீ பார்த்த வேலை எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க, நீ அவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருந்து போக கூடாது, இனிமேல் நீங்க வேலை பாக்குறதுக்கு நீ கரெக்டான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னோடனே சாஞ்சி என்ஜாய் பண்றான். இதுல அடுத்த சீனே கமெண்டர் தான் காட்டுறாங்க. அவர் என்ன ஒரு குட்டி பைனாக்குலர் எடுத்துட்டு தேட போய்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இடத்துல அவங்க ஒளிவாங்க நீ நினைச்சு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டுக்கிட்டே வாரான். சிலவர் நல்லா ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அதனால எங்களாலும் ஒளியலாண்டா, ஆனா நம்ம எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் என்னன்னு பார்த்தா நல்லா ஜூம் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஜோரோ வந்து தொங்கிக்கிட்டு இருக்கான். அவன் சோட எடுக்கிறதுக்காண்டி பார்த்துட்டு அப்படி தலையை கீழே போட்டுறாரு. நீல நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா மொத்த சோடு கீழே விழுது. 3 சோடு கீழே விழுந்துன்னு வேகமா எடுக்கலான்னு போறான். பார்த்தா தண்ணிக்குள்ள போய் விழுது சோடு. நம்மளும் தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டான். ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஒருவேளை 2 சோட எடுத்துட்டான். கடைசி சோட காணா போயிருச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. என்னன்னு பார்த்தா கல்ல 2 துண்டா வெட்டிட்டு அந்த கல்லு கீழே தான் இருந்திருக்கு. அந்த சோடை எடுத்துட்டு மாசா வெளியே வரான் ஜோரோ. பார்த்தா மொத்த பேரும் சுத்து போட்டானுங்க. ஜோரோவே வளைச்சிட்டாங்க. வெல்கம் டு நேவரின்னு சொல்றாங்க. நம்ம ஜோரோவே லாக் பண்ணி தூக்குறானுங்க. எடுத்தோடனே மீனை பிடிச்சாச்சுன்னு சொல்றாங்க. அடுத்த சீனே அந்த புதுசா அந்த குக்கை தான் கட்டுறானுங்க. அவனுக்கு இன்னும் வழி தேடி வரன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள வந்துட்டானுங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பட்டனுங்க மறந்தாங்க. see you bye.